வணக்கம் நேர்களே, ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இலங்கையிலே புதிய அரசியலமைப்பு உருவாக்குவது பற்றிய பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு சாதகமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கும் என்று தமிழ் மக்களால் பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்ற சூழலிலே அது பற்றியும் இன்னும் சில விடயங்கள் பற்றியும் கலந்துரையாடுவதற்காக இலங்கையில் தற்போது இருக்கக்கூடிய சிரேஷ்ட சட்டத்தரணிகளில் ஒருவரான திரு தவராஜா அவர்களுடன் இணைந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இலங்கையிலே புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுவது தொடர்பிலே பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலே உருவாக்கப்படுகின்ற புதிய அரசியலமைப்பு, அதாவது இந்த அரசாங்கம் பதவிக்கு வருகின்ற போது சொல்லப்பட்ட விடயம் இந்த நிறைவேற்று அதிகாரங்கள் இல்லாமல் செய்யப்படும் என்று. அதன் அடிப்படையிலே தான் தற்போது புதிய அரசியலமைப்புக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த நிறைவேற்று அரசாங்கம் இல்லாமல் நிறைவேற்று அதிகாரமுள்ள அரசியலமைப்பு மாற்றப்படுமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அல்ல சாதக பாதகங்கள் எவ்வாறு இருக்குவாங்க? என்னவென்றால் இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த புதிய அரசாங்கம் 2015 ஆண்டு 8ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பொழுது மக்கள் முன்னிலையில் வைக்கப்பட்ட விடயம் என்னவென்றால், இந்த ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் என்பது. மக்கள் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்து புதிய ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்தார்கள். அந்த தெரிவு செய்த முக்கியமான நோக்கம் வந்து இந்த அதிகாரங்களை ஜனாதிபதி முறை நீக்கப்பட வேண்டும், அதற்காக மக்களுடைய அங்கீகாரம் வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த தேர்தலுக்கு மக்கள் முன் சென்று வாக்களித்தார்கள். அது மஹிந்தவை தோற்கடிக்கணும் என்பதை விட இந்த ஜனாதிபதி முறையை தோற்கடிக்க வேண்டும் என்பதை மிகவும் மக்கள் முன்னிலையாக நின்று இந்த இதை தோற்கடித்தார்கள். ஆக அந்த வகையிலே ஒரு விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தான் கொடுத்த வாக்குறுதியை மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும் முகமாக இந்த ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்காக முன் வந்திருக்கிறார்கள். அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயம். அது எந்த அளவுக்கு இந்த ஜனாதிபதி முறை வந்து தமிழ் மக்களுக்கு 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் மூலம் கொண்டு வரப்பட்ட இந்த முறை எந்த அளவுக்கு தமிழ் மக்கள் சாதகமாக இருந்தது பாதகமாக இருந்தது இரண்டையும் நாங்கள் பின்னர் பார்த்தாலும் கூட அந்த முறையில் சாதகம் இருந்தது, பாதகங்களும் இருந்தன, அவற்றை பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லோருமே தீவிரமாக முழு முயற்சியாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த முறை இப்பொழுது அந்த முறையை நீக்கி அதிகாரத்தை குறைத்து பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரங்களை கொடுக்கின்ற நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆம், இந்த ஒரு கருத்து நிலவுகின்றது. நீங்களே சொன்னீர்கள் தற்துணிவு அதிகாரங்கள் நிறைந்த நிறைவேற்று அதிகாரம் என்று. அந்த அடிப்படையில் தான் ஒரு கருத்து இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், தற்துணிவு அதிகாரம் ஜனாதிபதியிடம் இருக்கின்றபடியால் அவர் சிறுபான்மையின மக்களுக்கு ஏதாவது செய்ய விரும்பினால் தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் பாராளுமன்றத்திற்கு அதிகாரங்கள் செல்கின்ற போது அங்கே சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரங்களை வழங்குவதற்கு எதிராக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பெருமளவிலே இருப்பார்கள். அங்கே சிறுபான்மையின பிரதிநிதிகளுடைய வாய்ப்பாக்கம் என்பது 3/2 விட குறைவானதான் இருக்கப் போகின்றது. அது தமிழ் மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதிலே பாதகமான சூழலை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை நிதானமாக கவனித்து பார்த்தால், தட்டுணவு அதிகாரம் என்று கூறினாலும் கூட, அதாவது அரசியலமைப்பிலே சில உறுப்புரைகள், அந்த உறுப்புரையிலே ஜனாதிபதிக்கான சில அதிகாரங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. அது நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. அப்படி இருந்தாலும் கூட ஜனாதிபதி தன்னிச்சையாக ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவை எடுப்பதற்கு தன்னிச்சையான முடிவு எடுக்க முடியாது, எடுக்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்ற அங்கத்தவர்களுடைய, அதாவது பாராளுமன்றம் மக்களை பிரதிநிதிப்படுத்தும் ஒரு சபை. ஆகவே அங்கே மக்களை பிரதிநிதிப்படுத்தும் சபையினுடைய அங்கீகாரம் மிகவும் முக்கியமாக கவனிக்கப்படும். ஏனென்றால் அது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கின்ற எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சந்திரிகா குமாரதுங்க அம்மையார் தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் அவருக்கு அந்த ஜனாதிபதியாக வந்தாலும் கூட, உங்களுடைய கேள்விக்கு தான் தெரிவு செய்யப்பட்டாலும் கூட, அவருக்கு பாராளுமன்றத்திலே போதிய பலம் கிடைக்கவில்லை. அவரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு கூட ஆகவே அவருக்கு மிகவும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுன்னு சொன்னால், அவர் எதிர்பார்த்ததை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்ததை கூட செய்ய முடியாத சூழ்நிலை ஒன்று அங்கே உருவாகினது. அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய மற்ற செயல்பாடுகள் வேறு பக்கம் இருந்தாலும் கூட இந்த விடயத்தை பொறுத்தவரையில்
ஆகவே இப்பொழுது அடுத்த விட என்னவென்று சொன்னால், இப்போ உண்மையாகவே இப்போ இவர்கள் ஜனாதிபதி அவர்கள் முதலாவதாக அந்த ஒரு கட்சி என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது இலங்கை வரலாற்றிலே ஒவ்வொரு கட்சியும் ஒரு முடிவை கொண்டு வரும் பொழுது, அதாவது உதாரணமாக சொல்ல போனால் 56ஆம் ஆண்டிலே தந்தை சில்லாவுடைய பண்டாரநாயக்க உடன்படிக்கை சமஷ்டி என்று சொல்லி முன்வைக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலே சமஷ்டியை பண்டாரநாயக்க சில்லாயம் அவர்கள் கொண்டு வரவில்லை. தந்தை சில்லாவுடைய இல்லை, அதை கொண்டு வந்தது பண்டாரநாயக்கம் 1926ஆம் ஆண்டு. ஆனால் அந்த உடன்படிக்கை கூட கைச்சாத்திட்ட பிறகு அந்த உடன்படிக்கை கூட மற்ற கட்சியால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று திருப்பி டட்லி செல்வாவுடைய இதே தான். ஆகவே மாறி மாறி ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஆட்சிக்கு வரும்பொழுது தங்களுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்ளவும், தங்களுடைய தேவைப்பாடுகளுக்காகவும், தங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காகவும், ஆட்சியை கைப்பற்றுவதற்காக, முக்கியமாக கூறப்போனால் மக்களை திசை திருப்பி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு எங்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு ஒரு முக்கிய ஒரு கருவி. எங்களுடைய பிரச்சனை இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது. இன்றைக்கும் இன்றைய நிலையும் அதுதான். யுத்தம் முடிந்தாலும் கூட இன்றைய நிலையும் அதுதான். அந்த வகையிலே இப்போது வருகின்ற அரசியலமைப்பு மாற்றப்படும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு மாற்றம். ஏனென்றால் பாராளுமன்றத்தினுடைய ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை குறைத்து, முற்றாக அல்ல குறைக்கப்பட்டு, பாராளுமன்றத்தையும் அரசியல் நிர்ணய அரசியல் பேரவையாக மாற்றும் பொழுது சில மாற்றங்கள் அங்கே உருவாகலாம். நிச்சயமாக அந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். மக்களுடைய, அதாவது இவர்கள் ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் ஓரளவுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற எங்களுடைய அபிலாசைகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், இங்கே முக்கியமான விடயம் இதுதான் இப்பொழுது இருக்கிறது. மக்கள் மத்தியில் இருக்கிற முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு, எங்களுடைய எவ்வளவு அழிவுக்கு பிறகும், இவ்வளவு எங்களுடைய இனத்தினுடைய அழிவுக்கு பிறகு, இவ்வளவு போராட்டங்கள் 67 ஆண்டுகளாக அகிம்சை ரீதியாக போராடி ஆயுதம் எந்தப்படும் கட்டத்துக்கு தள்ளப்பட்டு, ஆயுதம் தானாக எந்தப்படவில்லை, அவர் சூழ்நிலை உருவாக்கப்பட்டு பிறகு அதுவும் மௌனிக்கப்பட்டு மீண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய நியாயமான அரசியல் ரீதியாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு எங்களுடைய அபிலாசைக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இப்பொழுது புதிய ஆட்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விடயம், நாங்கள் எங்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்கும் என்பது கிடைத்த பின்னர் தான் தெரியும். கிடைத்த பின்பு தான் தெரியும். அதனால்தான் இப்போ சில சலசலப்புகள் இப்போ ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் என்ன ஏதோ நடக்கப் போகிறது, அது என்ன என்ற ஒரு கேள்விக்குறியாக தொங்கிக் கொண்டு இருக்கின்றது. இந்த நிறைவேற்று அதிகார முறை கொண்டு வரப்பட்டது ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களினால் 1978 அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக, அரசியலமைப்பு மாற்றத்தினூடாக. அந்த அரசியலமைப்பு மாற்றத்தினூடாக, அதாவது அரசியலமைப்பு மாற்றத்தின் பின்னர் இலங்கை அரசியலில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது? இலங்கை அரசியலிலே கூட பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது எவ்வாறான மாற்றங்களாக இருக்கின்றன? 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பை பார்த்தோம் என்று சொன்னால், 78 அரசியலமைப்பில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நன்மை தீமைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அரசியலமைப்பை பொறுத்தவரையிலே பொதுவாக எங்களுக்கு முன்னிக்கும் 2 விடயங்கள் முன்னிக்கின்றன. ஒன்று ஒரு அரசியலமைப்பு மாற்றத்தின் காரணமாக என்ன எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று. ஏன்னா இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை முக்கியமாக ஒன்று பார்க்க வேணும், பல்லினங்கள் வாழுகின்ற ஒரு நாடு. இந்த நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரும் பொழுது, அந்த அரசியலமைப்பில் உறுப்புகளை கொண்டு வரும் பொழுது அந்த சகல இனத்தையும், என்றால் உதாரணமாக கூறப்போனால் இப்பொழுது அரசியலமைப்பிலே முக்கியமாக சில விடயங்கள் விசேடமாக குறிப்பிடப்பட வேண்டும். அது தங்களுடைய மதங்களை, அதாவது ஒவ்வொரு தன்னுடைய மதத்தை தான் பின்பற்றுவது, தன் மொழியை மதத்தை அவருடைய இனத்தை பாதுகாப்பு, அவைகள் பொதுவாக இருக்கலாம். ஆனால் முக்கியமாக அந்த அரசியலமைப்பின் மூலம், அந்த அரசியலமைப்பு மூலம் 3, அதாவது மூவினம் என்று வைத்துக் கொண்டு வந்தால் அந்த 3 உதாரணமாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது நடைமுறையில் பார்க்கும் பொழுது முஸ்லீம் மக்கள், தமிழ் பேசும் முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், இந்த 3 இனங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக 3 இனங்களுக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத ஒரு அரசியலமைப்பு தான் எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆனால் வந்த வரலாற்றுகளை வந்த அரசியலமைப்பில் பார்க்கும் பொழுது பௌத்தத்துக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. அதை நாங்கள் பிழை என்று கூற வரவில்லை. ஆனால் இதை நாங்கள் கேட்கிறோம் என்றால் சம உரிமையை, அதாவது ஒரு உதாரணமாக கூறப்போனால் விகிதாசார முறையில் என்று பார்த்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் விகிதாசார முறையிலே ஒரு சம உரிமை இருக்க வேண்டும். அவர்களுடைய சனத்தொகைக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு வழங்கப்படும் அதே சலுகைகளும் உரிமைகளும் ரெண்டும் மற்ற இனத்துக்கும் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறான சம உரிமை வழங்கப்பட்டு இருக்குமா இருந்திருந்தால் 78ஆம் ஆண்டில் 72ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்புகளில் சம உரிமை வழங்கப்படுவது மட்டுமில்லை, சம உரிமைகளும் உரிமைகள் வந்து அரசியலமைப்பு இதில் கூறப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறையில் மிகவும் முக்கியமான விடயம். நடைமுறையில் அவைகள் அந்த அரசியலமைப்பிலே கூறப்பட்டுள்ள உறுப்புரைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மனிதரும் உரிமை உண்டு. அவர்களுக்கு அவர் வழங்கப்பட்ட உரிமைகள் மீறப்படும் சூழ்நிலையிலே தான் இந்த பிரச்சனை உருவாகின்றன. உங்களோட இன்னொரு விடயத்துக்கு வருவோம். உங்களுக்கு நீங்கள் மிகவும் பரிச்சயமான ஒரு விடயம் அரசியல் கைதிகள் விடயம். நான் நினைக்கின்றேன் யுத்தம் ஆரம்பித்த காலப்பகுதியிலிருந்து இன்று வரை அரசியல் கைதிகளோடு நெருங்கி கடமையாற்றி உங்களுடைய பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர். அந்த வகையிலே தற்போது அரசியல் கைதிகள் விடயம் மிகவும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. கடந்த 2 தடவைகளாக அரசியல் கைதிகள் போராட்டத்திலே ஈடுபட்டு அது வெற்றியளிக்காத பட்சத்திலே தற்போது பொங்கலுக்கு பின்னர் மீண்டும் போராட்டத்திலே ஈடுபடப் போவதாக கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அண்மையிலே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தன்னை கொல்ல வந்த ஒரு குற்றவாளிக்கு பொது மன்னிப்பு அளித்து இருக்கின்றார். இது எவ்வாறான சமிக்கையை வெளிப்படுத்துகின்றது என்று நினைக்கின்றீர்கள்? இந்த விடயத்தை சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் இது ஒரு நீண்ட ஒரு வரலாறு. இந்த அரசியல் கைதிகளுடைய விட முக்கியமாக எங்களுடைய ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். அரசியல் அதாவது எங்களுக்கு இப்போது தமிழ் மக்களுக்கு இந்த யுத்தத்தின் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதிலே அரசியல் கைதி விடயம் மிக முக்கியமான விடயம். மீள்குடியேற்றம், விதவைகளின் அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, காணாமல் போனவர்கள், மிக மிக வேதனையான விடயம். காணாமல் போனது அரசியல் கைதியை விட வேதனையான விடயம். ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்பது அந்த வேதனை உணர்வுகளுக்கு மட்டும்தான் பாதிக்கப்பட்ட அது மிகவும் வேதனையான விடயம். அது அரசியல் கைதிற விடயம். ஆக அரசியல் கைதிகள விடயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விடயத்தை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த அரசியல் கைதிகள் யுத்தம் முடிந்து 6 வருடங்கள் ஆகின்றது. யுத்தம் முடிந்து 6 வருடங்களாக கூட அரசியல் கைதிகளுடைய அவருடைய விடுதலை இன்னும் நடைபெறவில்லை. நீங்கள் கூறியது போல் 2 முறை அல்ல, அவர்கள் பல முறை, அதாவது எனக்கு தெரியக்கூடிய பல தடவைகள் உண்ணாவிரதம் இருந்து நல்லாட்சியில் 2 முறை, அதாவது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் இருந்தார்கள். அதில் வாக்குறுதி வழங்கப்பட்டது. அந்த வாக்குறுதி முற்றாக நிறைவேற்றப்படவில்லை. அதன் பிறகு 26ஆம் தேதி, நவம்பர் மாதம் 26ஆம் தேதி, அதாவது நல்ல குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு நாள் ஒன்றது, அன்றைய தினத்திலே அவர்களுக்கு 95 பேருக்கு புனர்வாழ்வளிக்கப்படும் என்றும், இல்லை 99 பேர் கேட்டார்களும் அவருக்கு 85 புனர்வாழ்வளிக்கப்படும் என்றும் ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டது. இறுதியாக அந்த வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படவில்லை. இப்பொழுது மீண்டும் 3வது முறையாக இவர்கள் திரும்பவும் அவர்களுடைய அண்மையில் எனக்கு தெரிய வந்தது, அரசியல்வாதிகளுடைய வாக்குறுதியை நம்ப முடியாது, நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், ஆகவே மீண்டும் நாங்கள் உண்ணாவிரதத்துக்கு பொங்கலுக்கு பிறகு உண்ணாவிரதத்துக்கு போடுவோம் என்றும், பொங்கலையும் கொண்டாட வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்ததாக, அந்த தினத்தையும் புறக்கணிக்கப்படி வேண்டுகோள் விடுத்ததாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கு. இந்த விடயத்தை சுருக்கமாக கூறப்போனால், இந்த விடயத்தில் அணுகுமுறை மிகவும் முக்கியம். அங்கேதான் இங்கே ஒன்றை கவனித்து பார்க்க வேண்டும். அரசியல் கைதிகளுக்கு அவருடைய விடுதலையை பொறுத்து, ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வரையிலே இந்த நாட்டின் பிரஜைகள், அரசியல் கைதிகள், இந்த நாட்டு சிறைச்சாலையில் தான் இந்த அரசியல் கைதிகள் 5 வருடத்திலிருந்து 23 வருடமாக தடுத்து வைக்கப்பட்டும் அடைத்து வைக்கப்பட்டும் இருக்கிறேன். இவர்களுடைய விடுதலையை துரிதப்படுத்துவதற்கோ விடுதலை கொடுப்பதற்கோ சட்டத்திலேயும் இடம் இருக்குது. அதைவிட மன்னிப்பு வழங்குவதற்கு, அதாவது தண்டனை வழங்கப்பட்ட கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதியிடம் 34வது உறுப்புரைகள் அவருக்கும் வழங்கப்பட்டிருக்குது. ஆகவே இவர்கள் கைதிகள், இவர்கள்
வாக்குறுதி வழங்கினாலும் எதுக்குமே நடைபெறவில்லை. ஒன்று. இரண்டாவது, இதை எவ்வாறு அணுக வேண்டும் என்றது அணுகிற முறையை தாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே சில தவறுகள் நடந்திருக்கின்றன. அரசியல் ரீதியாக 2 வகையில் இது அணுகப்பட வேண்டும். ஒன்று, அரசியல் ரீதியாக அணுகப்பட்டிருந்தால் அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு, நான் ஏற்கனவே கூறியது போல இந்த நல்லாட்சி அரசாங்கம், ஒரு கூட்டு அரசாங்கம், ஐக்கிய தேசிய கட்சியும் அங்கே இருக்கிறது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இருக்கிறது, ஐக்கிய முன்னணியும் இருக்கிறது, எதிர்க்கட்சி நாங்கள். சரத் பொன்சேகாவும் கூறுகிறார் அவர்களை விடுதலை செய்வதில் எந்த விதமாக தவறும் இல்லை என்று. அவருடைய அனுபவம் அவரை கூற வைத்திருக்கிறது. வாசுதேவ நாணயக்காரர் கூறுகிறார், முரண்பட்ட கருத்துக்களை அடிக்கடி கூறி வரும் அவர் கூட கூறுகிறார் விடுதலை செய்யலாம் என்று. ஆக இங்கே இந்த விடுதலைக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் அரசியலிலே வங்குரோத்து அடைந்த மஹிந்த ராஜபக்சவும் கோத்தபாய ராஜபக்சவும். இது எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவராக இருந்தாலும் அங்கே அது சொல்லுவாங்கள், இப்போ அதாவது ஜென்ரலாக ஒரு இருந்தாலும் கூட எக்ஸப்ஷனாக ஒன்று இருக்கத்தான் செய்யும், இருக்க வேண்டும். ஆகவே இங்கே ஒரு விடயத்தில் கவனிக்க வேண்டும். அரசியல் தீர்மானத்தை எடுப்பதாக இருந்தால் அரசியல் தீர்மானத்துக்கு அடிப்படையிலே இந்த கைது செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படாமல் இருப்பவர்கள், வழக்குகள் நடந்து கொண்டிருக்கும் 120 பேருக்கு வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள், தண்டிக்கப்பட்டு சிறையிலே வாடுபவர்கள், இவ்வளவு பேரையும் அரசியல் ரீதியாக தீர்மானம் எடுத்தால் விடுதலை செய்ய முடியும். இது 89ஆம் ஆண்டு நடந்தது, 71ஆம் ஆண்டு நடந்தது. இது முதல் முறை அல்ல. அதை பற்றி அதிக விளக்கம் எல்லாம் தேவையில்லை. ஒன்று, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்த்தால் தன்னை கொலை செய்ய முயற்சித்த ஒரு அரசியல் கைதிக்கு ஜனாதிபதி அவர்கள் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். இது புலனர்வையிலே அவரை கொலை செய்ய வந்ததாகவும் அவருக்கு 10 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டு 10,000 ரூபா தண்டப்பணம் வழங்கப்பட்டு வைக்கப்பட்டவர். இப்பொழுது அவரை ஜனாதிபதி தன்னுடைய தட்டுணர்வு, அங்கே தான் முக்கியம், தன்னுடைய தட்டுணர்வு அதிகாரத்தை பாவித்து அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். தன்னையே கொலை செய்த வந்தவருக்கு பொது மன்னிப்பு வழங்கிய ஜனாதிபதி பாராட்டத்துக்குரியவர் என்றாலும் கூட இங்கே ஒரு சமிக்கை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது நான் கருதுகிறேன். என்னுடைய தனிப்பட்ட முறையிலே, என்னுடைய நிலைப்பாட்டில், அவ்வாறு தன்னையே கொலை செய்த வந்த அரசியல் கைதிக்கு ஒரு பொது மன்னிப்பு வழங்க முடியுமென்று வழங்கிய ஜனாதிபதி அவர்கள் மற்றவர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு சமிக்கை ஒன்று காட்டப்படுகிறது என்ற ஒரு கருதக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த நாட்டு மக்களுடைய மனிதாபிமானம் படைத்த அனைவருடைய எதிர்பார்ப்பும் இவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான். அப்போ இந்த சமிக்கை ஒரு நல்ல சமிக்கை என்றுதான் கூற வேண்டும். அரசியல் கைதிகள் என்ற விடயம் பற்றி சொல்லுகின்ற போது தான் அரசியல் கைதிகள் விடயத்தோடு பின்னி பிணைந்த இன்னொரு விடயம் இருக்கின்றது. PTA பயங்கரவாத தடை சட்டம், அது நீக்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் அண்மையில் ஜெனீவாவிலே கூட வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதை நீக்குவதிலே ஒரு இழுபறி நிலை அல்லது தயக்கம். இது என்னது காரணம்? போர் முடிவடைந்து விட்டது, யுத்தம் முடிவடைந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது, நல்லாட்சி நடக்கின்றது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டம், உலகத்திலே எங்கேயுமே இல்லாத அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்ன காரணம் தொடர்ந்து அமுலில் இருக்கின்றது? பயங்கரவாத தடை சட்டம் 1979ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க சட்டமாக இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது. அதாவது விடுதலை இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலே இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் J.R. ஜவர்தனா. அவர் கொண்டு வரும்போது 3 வருடங்களுக்கு தற்காலிக சட்டம் ஒன்று கொண்டு வந்துவிட்டு பிறகு திருப்பி அதை நிரந்தர சட்டமாக்கி விட்டார். அந்த சட்டம் பாதிக்கப்பட்டது அரசியல் கைதிகளுக்கு எதிராகவும், அதாவது அரசியல் கைதிகளுக்கு எதிராக மட்டுமின்றி கூறப்போனால் போலீஸ் அத்தியட்சகருக்கு எதிராக கூட அங்கே போலீஸ் அது அங்கே ஒரு விடயம் என்னவென்றால், ஏற்கனவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது தமிழ் இளைஞர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். யுத்தத்தின் பிறகு தற்பொழுது அது மற்றவர்களுக்கும் பாதிக்கப்படுது என்பதை மறந்துவிடக்கூடாது. சஜின் வாஸ்பர்களுக்கெல்லாம் இந்த PTA பாதிக்கப்பட்டது. இந்த PTA சட்டத்தை என்ன விடுவது என்று சொன்னால், இப்போ இவர்களுக்கு என்னடா ஒரு நாட்டை பொறுத்தவரையிலே, அதாவது அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அவசரகால சட்டத்தை தான் எல்லா நாடுகளையும் கொண்டு வரப்படுறது. அவசரகால ஒழுங்கு விதிகள். இந்த அவசரகால ஒழுங்கு விதிகள் நடைமுறையிலிருந்து இந்த ஒழுங்கு விதிகள் 2011ஆம் ஆண்டு யுத்தத்தின் பின்னர் 2011ஆம் ஆண்டு திரு J.R. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவசரகால சட்டத்தை நீக்குவதாக, அதாவது பல நாடுகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் தான் அதை நீக்குவதாக கூறி அதை நீக்கினார். அங்கே ஒருபடி அவங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்தார் என்றால், இது பலருக்கு இது விடயம் தெரியாது,
அவசரகால ஒழுங்கு விதியில் முக்கியமான 4 ஒழுங்கு விதிகளை எடுத்து அந்த 4 ஒழுங்கு விதிகளையும் கொண்டு வந்து பயங்கரவாச்சர் 27ஆம் பிரிவுக்கூட்ட உட்புகுத்தி அது நிரந்தர சட்டமாக்கிட்டார். அவசரகால ஒழுங்கு விதி நிரந்தர ஒழுங்கு விதி அல்ல. காலத்துக்கு காலம் நாட்டில் ஏற்படும் குழப்ப நிலையில் தான் அந்த அவசரகால ஒழுங்கு விதிகள் கொண்டு வரப்படுறது. ஆனால் இவர் என்ன செய்தார், அந்த 4ஐயும் கொண்டு வந்து முக்கியமான ஒழுங்கு விதி 4ஐயும் இங்கே பயங்கரவாத சட்டத்தை 27ஆம் பிரிவுக்குள்ள உட்பகுத்தி அதை நிரந்தர சட்டமாக்கி விட்டார். ஆக இந்த அவசரகால ஒழுங்கு விதி இல்லாமல் போயிட்டுதுன்றது வந்து அதெல்லாம் எந்தவித பிரயோசனமும் இல்லை. காலத்துக்கு காலம் நாடாளுமன்றத்திலே விவாதம் நடத்த வேண்டிய தேவை இருக்காது. மற்றது என்னென்னா இந்த ஒழுங்கு விதி இப்போ காலத்துக்கு காலம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பயங்கரவாத தடை சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறபடியா இந்த பயங்கரவாத சட்டத்தை வந்து புறவா நீக்கும் பொழுது இவர்களுக்கு தங்களுக்கு இப்போ இதுனா இந்த சட்டத்தில் ஒரு விடயத்தினை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், கைது செய்யப்பட்டால் யாராவது ஒரு குற்றத்தாக கைது செய்யப்பட்டால் அவரை தடுத்து ஆகக்கூடிய நேரம் 72 மணித்தியாலம். 72 மணித்தியாலத்துக்கு மேலாக ஒருவரை தடுத்து வைக்கிறதுக்கு சட்டத்தில் எந்த சட்டமும் இல்லை. இருக்கிற சட்டம் வந்து இப்போ நடைமுறையில் சாத்தியமாக இருக்கிறது வந்து பயங்கர பிடிஏ இருக்குது. மற்றது போதைப்பொருள் சட்டம் இருக்குது. போதைப்பொருள் சட்டம் இதுக்கு உட்படாதபடியினால் அப்போ பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே தான் ஒருவரை தடுத்து வைக்க, அதாவது நீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்லாமல் தடுத்து வச்சு விசாரணை செய்யக்கூடிய ஒரே ஒரு சட்டம் பயங்கரவாத சட்டம். ஆக இவர்கள் இப்பொழுது நீதியமைச்சர் கூறுகிறார் பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட்டு புது சட்டம் கொண்டு வரப்படும் என்று. இதெல்லாம் கூறப்படுகிறது. நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பது கேள்விக்குரியது. ஆக தங்களுடைய அரசியலை கொண்டு நடத்துவதற்கும் தங்களுடைய அதாவது கைது செய்து தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக ஒரு சட்டம் ஒன்று ஒரு நாட்டுக்கு மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. ஆகவே இவர்கள் அந்த அடிப்படையில் இப்போ இருக்கிறத பயங்கரவாத சட்டத்தை பாவித்து கொண்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் சொல்கின்றீர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தற்போதும் பேணப்படுவதற்கு முக்கிய காரணம் அந்த தடுப்பு காவல். பயங்கரவாத சட்டத்தில் முக்கியமான ஒரு விடயம் தடுப்பு காவலும் பிணையும். இன்றைக்கு போல அரசியல் கைதுகளும் இன்றைக்கு இருந்ததுக்கு முக்கியமான காரணம் 23 வருஷமாக சிறையில் இருக்கணும். சட்டமாதிபருக்கு பிணை வழங்கும் அதிகாரம் இருக்குது. சட்டமாதிபருக்கு அதாவது நிர்வாகத்தில்தான் பிணை இருக்குது. அந்த பிணையன் வழங்குற அதிகாரத்தை வச்சுத்தான் இப்போ இந்த வரலாறு இது துஷ்பிரயோகம் செய்து கொண்டு செல்கிறது. இதை விடுதலை செய்யாமல் சட்டமாதிபர் அதை தடை செய்து கொண்டு இருப்பது, அதற்குரிய இதை வழங்காமல் அனுமதி வழங்காமல் இருப்பதற்கெல்லாம் காரணம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது அந்த அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம். ஆகவே தடுத்து வைப்பதற்கும் பிணை வழங்கும் இது ரெண்டும் மிக முக்கியம். இந்த ரெண்டு தான் இன்றைக்கு மிக மிக முக்கியமானது ஒரு அரசை பொறுத்த வரைக்கும். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரு சட்டம் பயங்கரவாத தடை சட்டம். அதை நீக்கப்பட்டு புதுசாக கொண்டு வரப்பட்டாலும் கூட அந்த 2 தடுத்து உள்வாங்கப்படக்கூடிய சட்டம் கொண்டு வந்ததன் பின்னர் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்றால் அதற்கு பழக்கப்பட்டு விட்டார்கள் நம்மவர்கள் தடுத்து வைக்கிறதுக்கு. அது மிகவும் அது வந்து ஒரு தடுத்து வைக்க மிகவும் பழக்கத்துக்கு உட்படுத்த கொண்டே அவர்கள் திடீரென்று அதை 72 மணித்தியாலத்துக்குள்ளே வெளியேறி விடுவார்கள். உங்களிடம் இன்னொரு விடயம் கேட்க வேண்டும். அது அரசியல் சம்பந்தப்பட்டது. தமிழ் மக்கள் பேரவை அண்மையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு உதவுவதற்காக, அதாவது அரசியலமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் வகையில் எவ்வாறான அரசியலமைப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. தமிழ் மக்கள் பேரவையினுடைய முக்கிய குற்றச்சாட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறான அரசியலமைப்பை வலியுறுத்துகின்றது என்ற விடயம் வெளிப்படுத்தப்படவில்லை, அதனால்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? ஒரு சட்டத்தரணியாக கேட்கின்றீர்கள். நிச்சயமாக இது மிகவும் ஒரு சிக்கலான கேள்வி என்றால் கொழும்பு தமிழ் கட்சியின் கொழும்பு கிளை தலைவராகவும் சட்டத்துறை செயலாளர் கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கேட்கவில்லை, ஒரு சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணியாக தான். அது மிக நன்றி அந்த இதுக்கு. ஏனென்றால் அது ஒரு பிரச்சனைக்கு உருவாக்கிவிடக்கூடாது. ஒரு சட்டத்தரணியாக மட்டுமன்றி இந்த நாட்டினுடைய பிரஜை என்ற முறையிலேயும் ஒரு தமிழ் மகன் என்ற முறையிலேயும் இந்த தமிழ் மக்கள் பேரவருடைய எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் தெரிந்தபடியும் அவர்கள் கூறுகிறார்கள் தாங்கள் அரசியல் கட்சி அல்ல, எங்களுடைய நோக்கம் என்று என்ன தீர்வு பொதி என்ன தீர்வு பொதியை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் என்பது தெரியப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான இது. அதற்கான தீர்வுப்புறையை மக்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் வெளிப்படைத்தன்மையுடன் ஒரு செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த ஒரு விடயத்தை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். வெளிப்படைத்தன்மையோடு செயல்பாடுகள் அமையும் பொழுது சில செயல்பாடுகள் வெற்றி அளிப்பது மிக மிக கடினம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. வெளிப்படையாக இன்றைய நிலையிலே பார்க்க போனால் என்ன தீர்வு பொறியை நாங்கள் முன்வைக்கிறோம், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைக்கிறது என்ற அந்த துணியிலே பார்க்கும் பொழுது
நிச்சயமாக அவர்கள் முன்வைக்கின்ற தீர்வு பொதி என்னவென்பது மற்றவர்களுக்கு தெரியாது என்பது அது உண்மை. ஏனென்றால் தீர்வு பொதிகள் எந்த காலகட்டத்திலுமே இன்னதான் கேட்கிறோம் என்று சொல்லி இதுதானுங்கிற தீர்வு பொதி என்று சொல்லி அதை முன்வைக்க முடியாது, நடைமுறையில் சாத்தியப்படாது. ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்வு பொதி என்னவென்று தெரியாமலே அதாவது அரசியல் பேரவையாக மாற்ற போய் அதுக்கப்புறம் தீர்வு பொதியை நாங்கள் வைக்க போகிறோம் என்று சொல்லி இந்த தீர்வு பொதி என்னவென்று தெரியாமலே பல எதிர்ப்புகள். நாட்டை பிரிக்க பார்க்கிறார்கள், வடக்கு கிழக்கு இணைக்க பார்க்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். தீர்வு பொறியினுடைய உள்வாங்கல் என்னன்னு தெரியாமலே. இதுதான் தீர்வு பொறி என தெரிஞ்சால் நிச்சயமாக அந்த என்ன தீர்வு பொறியாக இருந்தாலும் கூட இலங்கை வரலாற்றை பொறுத்தவரை, இலங்கை உலக வரலாற்றை பொறுத்து விசேடமாக இலங்கையிலுடைய அரசியல்வாதிகளுடையதும் அவர்களுடைய அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கையின்படி எந்த தீர்வு பொதியை நீங்கள் வச்சாலும் கூட அது எதாக இருந்தாலும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்வு பொதியை முன்வைத்தாலும் கூட அதற்கு கூட எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. என்ன கூறுகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது, எதை கூறினாலும் அதுக்கு எதிர்ப்பு, அதுதான் இன்றைய நிலப்பாடு. ஆக அந்த நிலையிலே சில விடயங்களை தலைமைத்துவங்கள் கலந்துரையாடி சில விடயங்களை அதுக்காக பொதுமக்களுடைய அபிலாசைகளையும் அவருடைய உணர்வுகளையும் அவருடைய எதிர்பார்ப்புகளையும் நிச்சயமாக உள்வாங்கப்பட வேண்டும். அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. பொதுமக்களும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுப்பொதியாக இருக்க வேண்டும் என்பதில் அது உறுதியானது. ஒரு தமிழ் மகன் கூட என்னுடைய எதிர்பார்ப்பும் நாங்கள் முன்வைக்கிற தீர்வுப்பொதி, எங்களுக்கு அரசு வழங்க போகிற தீர்வுப்பொதி எதாக இருந்தாலும் கூட அவைகள் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு குடிமகன், தமிழ் குடிமகன் எதிர்பார்க்கின்ற முழுதாக எதிர்பார்க்கிறது இல்லாமல் இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திருப்திப்படக்கூடிய 2 விடயங்கள் இருக்குது. அதாவது திருப்திப்படக்கூடிய, சரி எங்களுடைய இந்தளவாவது உங்களுக்கு ஒரு இது கிடைத்திருக்கிறது, இதை வைத்துக்கொண்டு நாங்கள் முன் செல்வோம் என்ற ஒரு குறைந்தது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வுப்பொதி வருமாக இருந்தால் அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த தீர்வுப்பொதி என்ன என்றதை முன்வைக்கும் பொழுது அங்கே பிரச்சனைகள் உருவாகலாம். ஆம், நன்றி சட்டத்திரணி அவர்களே. ஆதவனுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றதனால் மேலும் பல விடயங்கள் பேச வேண்டிய விருப்பம் இருந்தாலும் பேச முடியாமல் இருக்கின்றது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.